ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த காலவெளியிலே தேவனை ஆராதிக்கும்படி கடந்து யாவரையும் அன்பின் இரட்சகராம் மீட்பராம் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை துதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு மேலான பாக்கியமாக, ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார். இம்மட்டும் நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். இம்மட்டும் நம்முடைய தேவைகளை சந்தித்தவர் இனிமேலும் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இம்மட்டும் நமக்கு சுகத்தை கொடுத்தவர் இனிமேலும் அவர் நமக்கு சுகத்தை பலனை கொடுத்து வழிநடத்த அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு துதி உண்டாகட்டும். இந்த கால வேளையிலே கூட தேவனுடைய வசனத்தை நாம் கொஞ்ச நேரம் கேட்டு இந்த ஆராதனுடைய முடிவுக்கு நாம் கடந்து வருவோம். நம்முடைய வேதத்தை 1 தெசலோனிக்கேயர் கடைசி அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்திலே சில புத்திமதிகள் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே நாம் பார்ப்போம் என்று சொல்லுவோமானால் 3வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? சமாதானமும் இங்க நல்லா கவனிங்க. 1ஆம் வசனத்தை கூட பாருங்க. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு நான் எழுத வேண்டுவதில்லை. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று சில சமயங்களிலே இருக்கும் பொழுது இருப்பதை போல அப்படி நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல சில சமயத்தில் சடிதியான சில காரியங்கள் நடைபெறும். அது என்னவென்றால் அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று அங்கே வசனம் சொல்லி சில புத்திமதிகளை அவர் அங்கே சொல்லி கொண்டு வருகிறார். ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அநேக விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே புத்திமதியாக சொல்லுகிறார். ஆனால் இந்த காலை வேளையிலே ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களோடு கூட சேர்ந்து நான் தியானிக்கும்படியாக விரும்புகிறேன். அது எந்த வசனம் என்றால் 19வது வசனம். எல்லாரும் சேர்ந்து படியுங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். சபையே, இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு புத்திமதியை அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக சொல்ல விரும்புகிறார். நமக்கு சமாதானமும் சௌக்கியமும் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், ஆவியானவரோடு கூட உள்ள ஐக்கியத்தை தூரமாக வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆவியில் நிறைந்து வாழுகிற அனுபவத்தை தூரமாய் வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆவியை அவித்து போட்டு விட்டு விடுகிறார். ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்றால் ஆங்கிலத்தில் do not quench the spirit. ஒரு தண்ணீர், ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், அந்த எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பை நாம் அவிழ்த்து போட வேண்டும் என்றால் அதன் மேல தண்ணியை ஊத்தினா போதும், அது என்ன ஆயிரும்? அணைஞ்சு போயிடும். அதுக்கு மேல அது சூடே இருக்காது. இல்லாவிட்டால் ஒரு ஆகாரம் வெந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மீட் ஒரு பாத்திரத்தில் வைத்து அதை நாம் வேக வைத்துக் கொண்டிருக்கிறோம். கீழே அனல் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆகாரம் நல்ல ஆகாரமாய் வர வேண்டுமானால் அந்த அனலானது தொடர்ந்து என்ன பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் முடிவிலே அதை ஒரு நல்ல ஆகாரமாக கொண்டு வர முடியும். அதை போலதான் நாம் ஒரு நல்ல விசுவாசியாக, ஒரு ஆவிக்குரிய சபையாக, தேவனுடைய பிள்ளையாக ஒவ்வொரு நாளும் நாம் விளங்க வேண்டும் என்றால், நாம் நம்மை விளங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நமக்குள் இருக்கிற ஆவியை நாம் அவித்து போடக்கூடாது.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் ரொம்ப நல்ல போதனை கொடுக்கிறார். நீ உன் சரீரத்தில் இருக்கிற மாம்சத்தின் கிரியை குறித்து அவர் பேசல, இல்ல ஆத்மாவை குறித்து அவர் பேசல. உன் ஆவியோடு கூட இணைந்திருக்கிற ஆவியானவரை என்ன பண்ணிராத, அணைச்சு போடாத. அவித்து போடாதன்னா அணைச்சு போடாதேங்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ இந்த வருடத்திலே ஒரு தலைவனாக நீ உருவாக்கப்பட வேண்டாம். நீ ஆவியின் வரத்தை பெற்றுக் கொண்டவனாக உருவாக்கப்பட வேண்டாம். நீ தேவனுக்கென்று பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாக உருவாக்கப்பட வேண்டாம். ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்க வேண்டும். அவர் இங்கே புத்திமதியை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நாம் இருளின் பிள்ளைகள் அல்லவே, நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்க கடவோம், தெளிந்தவர்களாயிருக்க கடவோம் என்று அவர் அங்கே புத்திமதி சொல்லுகிறார். ஆவியிலே விழித்திருத்தல், ஆவியை அணைத்து போகாமல் இருத்தல் என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதற்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மற்றவர்கள் தூங்குகிறது போல நீ என்ன பண்ணக்கூடாது. ஆமா, முதல்ல நோட் பண்ணி வச்சுங்க. மற்றவன் தூங்குற மாதிரி நம்ம தூக்கம் இருக்கக்கூடாது. மற்றவன் காலையில் 5 மணிக்கு தூங்குவான், ஆனா நாம என்ன பண்ணக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மற்றவங்க எத்தனை மணிக்கு தூங்குவாங்க? காலையில் எத்தனை மணிக்கு தூங்குவாங்க? 5 மணிக்கு தூங்குவான், ஆனா நாம என்ன பண்ணக்கூடாது. அப்படித்தானே? இது நான் சொல்றேன்னா வசனம் சொல்லுதான். ஆமா, ஏன்னா நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நான் எழுந்திருக்க வேண்டும், நான் கர்த்தரை தேட வேண்டும். ஏனென்றால் நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறேன். என்னுடைய ஆவி குறித்த ஜாமத்துக்குள்ளே அது விழித்துக் கொள்ளும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். சனிக்கிழமை நாம் அந்த வேத வாசிப்புல படிக்கும் போது வசனத்தை சங்கீதத்தில் நீங்க படிச்சீங்க, உமது நாமத்தின் நிமித்தம் ஒரு நாளைக்கு நான் 7 தரம் என்ன பண்ணுகிறேன், துதிக்கிறேன். 7 தரம். அப்படியானால் அந்த தாவீதினுடைய ஆவி அவிந்து போகாதபடிக்கு அந்த ஆவியானது எப்பொழுதும் விழித்திருக்கிறது. எனக்கு பின்னாடி சொல்லுங்களேன், ஆவியானது எப்பொழுதும் விழித்திருக்கிறது. நம்ம தூங்க போகும்போது கூட நம்முடைய அந்த இரவு ஜெபத்தில் ஒரு ஜெபம் இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். என் சரீரம் தூங்கினாலும் என் ஆவி விழித்திருக்கட்டும், உம்மோடு கூட பேசட்டும். என் ஆத்மா விழித்திருக்கட்டும், உம்மோடு கூட பேசணும். அப்படிதான் நான் ஜெபம் பண்ணி தூங்குறேன். சரீரம் தூங்கினா பரவாயில்ல, ஆனா ஆவி எப்படி இருக்கட்டும், விழித்திருக்கட்டும். ஆத்மா விழித்திருக்கட்டும். ஆவியை நாம் ஒரு பொழுதும் அணைத்து போட்டு விடக்கூடாது. சில சமயங்களே இந்த ஆவியானவர் நம்மை பாதி ராத்திரியில் எழுந்திருக்க பண்ணுவார். இதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நான் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். தானியேலை குறித்து சில வாரங்களுக்கு முன்பாக பார்த்தோம். அவன் எப்பொழுது அவனுடைய ஜன்னல் திறக்கப்பட்டதோ, எருசலேமுக்கு நேராக திறக்கப்பட்டதோ, ஜெபத்திற்காக திறக்கப்பட்டதோ, அந்த தானியேலுக்குள்ளே ஆவியானவர் எரிந்து கொண்டே இருந்தாரோ, அப்பொழுதெல்லாம் அவனால் சொப்பனத்துக்கு பதில் சொல்ல முடிந்தது. அப்பொழுதெல்லாம் சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் தானியேலை தப்புவித்தார். அக்கினி ஜூளைக்கு தேவன் தப்புவித்தார். எந்த மனிதர்களும் எந்த கூட்டமும் இந்த தானியேலுக்கு விரோதமாக எழும்ப முடியவில்லை. அசுத்த கிரியைகள் எழும்ப முடியவில்லை, உபத்திரவங்கள் எழும்ப முடியவில்லை, போராட்டங்கள் எழும்ப முடியவில்லை, யுத்தங்கள் எழும்ப முடியவில்லை, மனிதனுடைய வார்த்தைகள் எழும்ப முடியவில்லை, சத்துருக்கள் எழும்ப முடியவில்லை. எழும்பினார்கள், ஒரு வழியாய் புறப்பட்டு வந்தார்கள், ஆனால் 7 வழியாய் ஓடி போனார்கள். வியாதிகள் எழுப்பி வந்தது, கர்த்தர் அவர் பட்சத்திலே இருந்து அவனுக்கு பலனை கொடுத்தார். சிங்கம் எழுப்பி வந்தது, சிங்கத்தின் குகையிலே போட்டார்கள், ஆனால் அவனுக்குள் இருந்த ஆவியானவர், அந்த ஆவியின் அக்கினித்துவம், அந்த வல்லமை சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது. ஆகவே நமக்குள் இருக்கிற ஆவியானது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் எப்பொழுதும் முறையிட்டுக் கொண்டு தேவனோடு கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக சொல்லுகிறார், நாம் மற்றவர்கள் தூங்குறது போல என்ன பண்ணக்கூடாதான்,
தூங்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எரேமியாவில் பார்க்கிறோம், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம மனுஷன் நினைக்கிற மாதிரி நினைப்போம், ஆவியானவர் வேற மாதிரி நினைப்பார். பிரைஸ் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம எப்படி நினைப்போம்? எப்படி நினைப்போம்? மனுஷன் நினைக்கிற மாதிரி நினைப்போம். ஆண்டவர் எப்படி நினைப்பாரு? வேற மாதிரி நினைப்பார். எனக்கு இப்படி நடக்கணும், இது நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும், நம்ம ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு போப்போம். ஆனால் நமக்கு எப்படி நடக்கலாம்? ஆண்டவர் தன்னுடைய அழகா ஒரு பாட்டு பாடிட்டோம், நான் எடுத்த தீர்மானங்கள். பாடுங்களா அந்த பாட்டு எல்லாரும். ஒன்றன் பின்றாய் தோற்றனவே நான் எடுத்த தீர்மானங்கள், ஒன்றன் பின் தோற்றனவே. சொல்லுங்க. அப்ப நாம எடுக்கிற தீர்மானம், நாம நினைக்கிற விஷயம் ஒன்னா என்ன பண்ணிட்டு தான் போவோம், தோத்துட்டு போகும். ஆனா ஆவியானவர் நடத்துவாரானால் அது சரியாக இருக்கும். அதனால இந்த வருடத்திலே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், சொல்லிக் கொடுக்கிறோம். எப்படி என்றால், ஆவியில நிறைஞ்சு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்களேன். ஆவியின் வரங்களில் ஒன்றாகிய ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷை பேசுதல், அது ஒரு வரம். அந்த வரத்தில் நீங்க அணைச்சிடக்கூடாது. போன வாரம் நாங்கள் பெங்களூர் போயிருந்தோம். பெங்களூர் போயிட்டு திரும்பி வரும்போது எங்கள் பஸ் ஸ்லீப்பர் பஸ், ஆண்ட்ரியா இன்னொரு ஸ்லீப்பரில் எனக்கு பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிறேன், அடுத்த சீட் நம்பரில் நான் முன்னாடி படுத்துட்டு இருக்கிறேன். திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால், ஒருத்தர் கூப்பிட்டு நம்ம 2 பேரும் அந்நிய பாஷையில் ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணலான்னாரு. ஓகே, நான் சரின்ட்டேன். பஸ்ஸில் இருக்கிறேன்னு சொல்லவே இல்லை. நான் பஸ்ஸில் எங்கே இருக்கேன், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணோம், பக்கத்தில் பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. ஜெபம் பண்ணலாம், ஓகே ஜெபம் பண்ணலாம், ஓகே. நான் பாட்டு 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஃபோனில் என்ன பண்ணி கொண்டே இருந்தேன். அவரும் ஜெபம் பண்ணார், நானும் ஜெபம் பண்ணேன், 2 பேரும் ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஏன்னா நம்முடைய மற்றவன் தூங்குற மாதிரி என்ன பண்ணக்கூடாது. அப்புறம் ஆண்ட்ரியாட்ட கேட்ட, மகன் நான் ஆமாம் எனக்கு சத்தம் கேட்சி, நீங்கள் தானே அது அப்படின்னா. ஏன் சொன்னா, நம்முடைய ஆவியை நாம் எப்போதும் என்ன பண்ணி போடவே கூடாது, அணைச்சி போடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் அந்த பிரதர் என்னை பார்த்து கேட்டார், ஒரு நாள் நான் ரூம் போடுறேன், நம்ம 2 பேரும் உட்காந்து 24 மணி நேரம் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணலாமா? நான் அதுக்கும் ஒத்துருக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு, ஆவி அணைச்சி போடக்கூடாது. ஆவியில் பேசி பாருங்களேன், அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஆண்டுறது சில பேர் 5 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்குள்ள அணைச்சி போடுறோம். ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் என்ன பண்றோம், முடிச்சிடறோம். அந்த வசனத்தை படிக்கல, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், கலாத்தியர் 1. மூணாவது வசனம், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிக்க போகிறீர்களோ. இத்தனை புத்தியின ஆவியில ஆரம்பம் பண்ணிட்டு ஒருத்தன் எப்ப பாரு மாம்சத்தையே யோசித்து இருந்தான்னா அவனை பார்த்து என்ன கேள்வி வருது, என்ன கேள்வி வருது? முட்டாள், நீ புத்தியினா இருக்கிற. அப்ப ஆவியில நீ ஆரம்பம் பண்ணனா, ஆவியில ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை எப்படிதான் ஓடணும், எப்படிதான் ஓடணும், ஆவியில ஓடணும். ஆவியானவரை நடத்தி கொண்டு போக வேண்டும். வேதத்தில் ஆவியானவர் நடத்தின அநேகரை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மந்திரிக்கு கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவன் கந்தாக என்பவளுக்கு மந்திரியா இருந்து கூட போயிட்டு இருந்தவன் ஒருத்தர் ஏசாயா புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப பிலிப்பு ஆவியானவர் என்ன பண்ணினார், நடத்தி கொண்டு போகிறார். யோவான் ஸ்நானகனை ஆவியானவர் நடத்தி கொண்டு போனார். இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் என்ன பண்ணி கொண்டு போனார், நடத்தி கொண்டு போனார். பிசாசை ஜெயிப்பதற்கு ஆவியானவர் பலனை கொடுத்தார்.
நமக்குள் இருக்கிற ஆவியானவர் ரொம்ப முக்கியமானவர். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆவியின் வல்லமை ரொம்ப முக்கியமான தன்மை வாய்ந்தது. அவர் திரித்துவத்தில் ஒரு நபராக அவர் இருக்கிறார். அவரை நாம் அடக்கி வைக்க கூடாது. சொல்லுங்களேன், நான் அடக்கி வைக்க கூடாது. ஆமா, எப்போதும் ஆவியில நிறைஞ்சு பேசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். பெந்தேகோஸ்தே அனுபவமே எங்கேயுமே இல்லைங்களே பாஸ்டர். அதான் நான் இருக்கனே. சொல்லுங்களேன், அதான் நான் இருக்கனே. ஆமா, நீங்க சொல்லணும், அதான் நான் இருக்கனே. எங்க பெந்தேகோஸ்தே அனுபவம் எங்கேயே இல்லையே, எல்லாம் மாறி போச்சு, அதான் நான் இருக்கனேன்னு சொல்லுங்க. ஆவியானவர் இருக்கிறார், அப்புறம் யார் இருக்கிறேன்? நான் இருக்கிறேன். அப்புறம் இன்னும் சொல்லணும், நான் இருக்கிறேன், என் குடும்பம் இருக்குன்னு சொல்லணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்புறம் என் பொண்ணு இருக்கிறா, என் பையன் இருக்கிறான், என் குடும்பம் இருக்குது, தலைமுறை தலைமுறையா இருக்குது. பெந்தேகோஸ்தே அனுபவம் மூடி, சபைகள்லாம் மூடிருச்சு, அதை மூடிருச்சு. ஆவியானவர் அவிச்சு போட்டுட்டாங்க, மூடி வச்சுட்டாங்க. இல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மற்றவன் தூங்குற மாதிரி நீ தூங்காத, ஆவி என்ன பண்ணாதிருங்க, அவித்து போடாதிருங்க. Praise the Lord. Hallelujah. சரி, இந்த ஆவியை அவித்து போடாதவர்களுக்கு பெயர் என்ன தெரியுமா? தைரியம் உள்ளவர்கள். எல்லாரும் சொல்லுங்களேன், ஆவியிலே தைரியம் உள்ளவர்கள். அப்ப ஆவியை அவித்து போடாதவர்கள் அவர்கள் தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த தைரியம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையை எப்படி இருக்குமா? தைரியம் உள்ளவன் இந்த ஆவி அவித்து சில ரீசன்ஸை பார்க்கணும். ஏன் சில பேர்த்துடைய ஆவி அணைஞ்சு போகுதுன்னு பார்க்கணும். எதனால ஆவி அணைஞ்சு போகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதற்கு சில காரணங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எடுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 24ஆம் வசனத்திலிருந்து அப்படியே லைனா படிங்களா. இருங்க, மேல 23ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். இருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சரி, இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்கு, பெந்தேகோஸ்தே வாழ்க்கைக்கு முன்மாதிரியான ஒரு அப்போஸ்தலன். யாரு முன்மாதிரியான அப்போஸ்தலன்? யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல், இல்லைங்களா? இப்ப அவரே சொல்லுகிறார், ஆவி என்ன பண்ணாதிருங்க, அவித்து போடாதிருங்க. இப்ப மனுஷனா இருக்கிறவர்கள் அநேகருடைய வாழ்க்கையில ஆவி அவிந்து போறதுக்கு காரணம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப அவர் சொல்றாரு, அவர் என்ன, எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அணைஞ்சு போல, ஆனா அநேக மனுஷங்க எதின் வழியா போகும்போது அணைஞ்சு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவர் சொல்றார், நான் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டேன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டேன், அநேகம் தரம் மரண அவதியில் என்ன பண்ணினேன், அகப்பட்டேன். அகப்பட்டவன் நான் சொல்றார். காவலில் வைக்கப்பட்டேன். காவலில் வைக்கப்பட்டன அப்படின்னா, இவரையா யாரும் இவரை தன்னை அடக்கி வைக்கல, மற்றவர்கள் இவளை என்ன பண்ணினார்கள், அடக்கினார்கள், காவல் படுத்தினார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனா அவர் முடிக்கும் போது எப்படி தெரியுமா முடிப்பாரு? ஆயிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அதான் ரொம்ப முக்கியம். இப்ப நாம் ஆவியிலே அணைந்து போவதற்கு காரணம் என்னவென்றால், சில சமயங்களிலே மற்றவர்கள் அடக்குகிறதுனாலே அடங்கி போகிறார்கள். இதை குறித்ததான தெளிவு தேவை, இதை குறித்ததான அறிவு தேவை. மற்றவங்க என்ன வெளியே பார்ப்பான், ஓ 4 பேர் இருக்கானா, அவன் நம்மளை அடக்கிடுவான். ஓ நம்ம போயிட்டு இருக்கிற இடம் பஸ்ஸா, அப்ப இங்க நம்ம ஆவியில நிறைஞ்சு துதிக்கிறதுக்கு இப்ப நமக்கு செட் ஆகாது, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடக்கிக்கலாம் அப்படின்னு அடக்கக்கூடாது. அன்னைக்கு ஒருத்தனுக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்ட்ரியா கூட படிச்சவா ஐரின்னு ஒரு பொண்ணு யூகேல நர்ஸ் ஆகிறா. அவன் நேற்று ஆண்ட்ரியா இங்கே நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணோம், வர்ஷிப் பண்ணி அந்த வர்ஷிப்பை போட்டோம். அவள் பார்த்துட்டு,
நேற்று ஆண்ட்ரியா ஃபோனுக்கு நேற்று கூப்பிட்டா வாட்ஸ்அப்பில் ஐரின் கூப்பிட்டு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கா. என்ன பேசுகிறான்? நான் முதல்ல மாதிரி இல்லையா, நான் ரொம்ப பேக் ஸ்லைட் ஆகிட்டேன். இப்போ உன்னை பார்த்தோன்னே தான் எனக்கு என்ன வந்துருக்குது, என் ஆவிக்கு என்ன வந்துருக்குது, ஆவிக்கு என்ன வந்துருக்குது? உற்சாகம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்புறம் அவ கூட படித்த இன்னொரு கேத்ரின், ஒருத்தி, அப்புறம் இன்னொருத்தி சுஜாதா, இவங்க 4 பேர் சேர்ந்து பேசி 2 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரை குறித்து, ஆண்டுடைய காரியத்தை குறித்து. அப்போ ஒரு மனுஷனுடைய ஆவி எழும்புனா எத்தனை பேர் எழும்ப முடியும்? அதே இன்னைக்கு காலையில் ஆண்ட்ரியாட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், இப்போ தான் நாம் சில பேர் எழுப்புற நேரம். இப்போ தான் நம்ம ஆவியில் அணைச்சி போடவே. இப்போ ஆவியை நம்ம அணைச்சிட்டோன்னு வச்சுங்களேன், வேற யாராச்சும் இல்லை, வேற நம்முடைய கிரியையை, நம்முடைய பிரஸ்டீஜ், பொன் வெள்ளி பணம் கிரியைகள் மனுஷன். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, என் ஆவியை எங்கள் அம்மா அடக்கிடுறாங்க, என் ஆவியை எங்கள் மாமியார் அடக்கிடுறாங்க, என் ஆவியை என் பிள்ளைங்க அடக்கிடுறாங்க, என் ஆவியை என் சொத்து அடக்குது, என் ஆவியை என் பொன் வெள்ளியும் அடக்குது. பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் போறாங்க. எங்க போறாங்க? 2ஆம் அதிகாரமா 3ஆம் அதிகாரமா? 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்துக்கு போறாங்க. அப்ப போகும்போது ஒருவன் அலங்கார வாசலில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவனை பார்த்த உடனே இந்த 2 பேர்த்துக்குள்ள ஆவி என்ன பண்ண மாட்டேங்குது, நிக்க மாட்டேங்குது. அவனை போய் அவன் பிச்சை கேட்கிறான். அவன் போய் அவங்கள பார்த்து சொல்றான், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில். இவங்க பொய் பேசுறாங்களா உண்மை பேசுறாங்களா? அவன் உண்மையா சொல்றான். என்ன சொல்றான்? நீ எங்கிட்ட கேட்டாலும் பொண்ணும் கிடையாது, எங்கிட்ட வெள்ளியும் கிடையாது. நீ பேதுருகிட்ட கேட்டாலும் கிடையாது, யோவான் கிட்டையும். அப்ப நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், பேதுருவும் யோவானும் எவ்வளோ பெரிய ஆட்கள். பேதுரு யோவான் எவ்வளோ பெரிய ஆட்கள். மீனை போட்டு பிடிச்சா என்ன வரும்? காசு வரும். மீனை போட்டு பிடிச்சா இல்லை வேற ஏதாவது அற்புதம் கேட்டால் பெரிய பெரிய வேலைலாம் நடக்கும். அப்போ இவன் மைண்ட் எங்கேயே போல, இவங்க 2 பேர் மைண்ட் எங்க போல? பொண்ணு கட்டையும் போல வெள்ளி கட்டையும் போல. இவன் மைண்ட் எங்க தெரியுமா? எங்கிட்ட பொண்ணு வெள்ளியும் கிடையாதுப்பா, நான் வீட்டில் போய் எடுத்துட்டு வந்து கொடுக்கனாலும் என் வீட்டு கபோர்லையும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒன்று இருக்கு, இயேசுவின் நாமம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நீ நட என்று சொன்ன உடனே அவன் குதித்து எழுந்து தன் வஸ்திரத்தை மேலே போட்டுக்கொண்டு தேவ நாமத்தை துதித்துக் கொண்டு கடந்து போனான். இதுதான் ஆவி அவிச்சு போடாது. ஒருவேளை பொண்ணு வெள்ளி வீட்டில் இருந்திருந்தா ஒரு பிச்சைக்காரனை பார்த்த உடனே என்ன தெரியுமா மனசு வந்திருக்கும்? இங்கே உட்காருப்பா மாப்பிள்ள, இங்கே உட்காரு, நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ணிட்டு வரேன், உனக்கு தேவையானது கொஞ்சம் பொண்ணை எடுத்துட்டு வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா இவன் ரட்சிக்கப்பட்டவன் இல்லையா? இவன் யாரு? எங்க பேதுருவன் யோவான் யாரு? ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான்? அவன் பொண்ணும் பார்க்க மாட்டான், வெள்ளியும் பார்க்க வேண்டாம், எதுவும் வாங்க வேண்டாம், கொடுக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவான்? கொடுப்பான். அடிக்கடி ஆண்ட்ரியா கிட்ட சொல்லுவான், யாராவது ஒருத்தர் ஏதாவது இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, டேடி நீங்களா இருந்தால் கொடுத்துருவீங்களா அப்படிம்பா. ஆமாம்மாங்கோ, நான் தான் ரசிக்கப்பட்டிருக்கேனே, நான் ஆண்டரை அறிஞ்சிருக்கிறேன், அதனால கொடுக்கறது எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, கொடுக்கறது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அப்ப இங்க பேதுருவுக்கும் யோவானுக்கும் கொடுக்கறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா அதை காட்டிலும் இவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணப்படலை? அவிழ்த்து போடப்படல. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக இடத்துல டாக்டர்கள் பல லட்சங்களை கொடுத்தாலும் சில விஷயங்களை செய்ய முடியறதில்லை, சில உயிரை எழுப்ப முடியறதில்லை, சுகத்தை கொடுக்க முடியறதில்லை, பலனை கொடுக்க முடியறதில்லை. ஆனால் இன்றைக்கு உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆவி அவிழ்த்து போடாதபடிக்கு எப்பொழுதும் ஆவியிலே நிறைந்தவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் பொன்னும் வெள்ளியும் செய்யாததை உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் செய்வார். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்களேன். அதனாலதான் சொல்றேன், ஆவி என்ன பண்ணாதீர்கள், அவித்து போடாதீர்கள். அப்ப சில விஷயங்கள் நம்முடைய ஆவியை என்ன பண்ணி வைக்கும்? அடக்கி வைக்கும். காவல் பண்ணப்பட்டேன், நான் மற்றவர்களால் நறுக்கி வைக்கப்பட்டேன், மற்றவர்களால் என்ன பண்ணப்பட்டேன்? நொறுக்கப்பட்டேன். அடுத்து சொல்றாரு பாருங்க, அப்புறம் கீழே, மரண அவஸ்தையில் நான் என்ன பண்ணப்பட்டவன்? அகப்பட்டவன். யூதர்களால், கீழே படிங்களேன். இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு, கிறிஸ்தவ பிள்ளைகளா வந்த பிறகு, நான் சபைக்கு வந்த பிறகு இதெல்லாம் எனக்கு வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் தான் வரும். என்னது?
அதெல்லாம் தான் என்ன பண்ணோம் வரும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் ஆவிக்குரியவனாக மாறின பிறகு, ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு எனக்கு எதுவுமே எல்லாம் ரொம்ப சக்சஸ். ஐயோ, இந்த சபைக்கு நான் போனேன்னா ஒரே எனக்கு பிரச்சனையா இருக்கு, வியாதியா இருக்கு, போராட்டமா இருக்கு, உபத்திரவமா இருக்கு. எந்த சபைக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு போராட்டம் உபத்திரம் வருதுன்னா அவங்கள ஆவிக்குரிய நிலைமையில நடத்துறாங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? எதுக்கு சொல்ல, அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும், ஆவி நிறைவில் என்ன பண்ணோம், அதுல இருந்து வெளியே வரணும். ஆவி குறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும், மாட்டிக்குவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு கடல்ல விழுந்துட்டோம், இப்ப என்ன பண்ணோம், நீச்சல் அடிச்சு என்ன பண்ணோம், அலைக்கு எதிராக நாம் நீச்சல் பண்ணி அதை விட்டு மேலே வெளியே வரணும். அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது மாம்சம் இருக்கிறது, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் இருக்கிறான், போராட்டங்கள் இருக்கிறது, குறைவுகள் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது. ஆனால் இவைகளில் இருந்து நாம் ஜெயம் பெற வேண்டுமானால் ஆவியை அணைச்சு போடக்கூடாது, ஆவியில நிறைஞ்சிருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம சபையை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எல்லாரும் எப்படி ஜெபம் பண்ணுங்க, எப்படி ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. தினமும் 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு அசைன்மெண்ட் அது. தினமும் 1 மணி நேரம் எப்படி ஜெபிக்கணும். இப்போ எனக்கு அந்நிய பாஷையாக வரமாட்டேங்குதுங்க பாஸ்டர், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, பெற்றுக்கொள்ளணும். இட்லியே கிடைக்க மாட்டேன். நேற்று ஸ்விக்கியில் தேடினேன், நைட்டு சாப்பிட்ணும் இட்லி தேடி பார்த்தா இட்லி என்ன பண்ணல, கிடைக்கல. இட்லி எங்கே கிடைக்குதுன்னு ஒவ்வொரு ஹோட்டலும் என்ன பண்ணி தான் ஆகணும், சொல்லுங்களேன். இட்லி வேணா என்ன பண்ணி தான் ஆகணும், தேடி தான் ஆகணும். தேடினா தான் என்ன பண்ணோம், கிடைக்கும். அந்த மாதிரி அந்நிய பாஷை வேணும், அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றுக்கொள்ளணும். தொடர்ந்து நான் 1 மணி நேரம் பேசுறேங்க, எனக்கு பலன் வேணும். 1/2 மணி நேரம் தொடர்ந்து பேசணும், அதில் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படின்னா நான் அதை என்ன பண்ணி தான் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்கு. இரவும் பகலும் பைபிளையே படிச்சுட்டு இருக்கணுமா, தியானம் பண்ணிக்கிட்டே இரு, வேற வழியில் ப்ராக்டிஸ் பண்ணு. அதுல வர்ற பாக்கியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பாருங்களேன், அனுபவிங்களேன். அதுதான் ஆவி அணைந்து போகாத ஒரு அனுபவமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு கீழே படுங்க. அப்புறம் என்ன பிரச்சனை வந்துச்சு இருக்கு, 3 தரம் மிலாறுகளால் என்ன பண்ணப்பட்டேன், அடிபட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் எதுல இருந்தாரா, கடலை. ஏன்னா கப்பல் சேதம் ஆகி போச்சு. அப்ப ராத்திரியெல்லாம் எதுல இருக்காரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற விசுவாசி ஒரு ராத்திரியெல்லாம் கப்பல்ல உள்ள இருந்தா, எங்க பாஸ்டர் என்ன வந்து பார்த்தாரா, அப்புறம் எங்க இவர் இத்தனை அடி வாங்கினதுக்கு இவரை பாஸ்டர் எத்தனை முறை இவரை விசிட் பண்றது. முதல்ல காவல் இருந்தாலும் ஓகே, யார் விசிட் பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் என்னை இவர் எல்லாரும் சந்திக்க வந்தார்கள், என்னை வந்து ஜெபம் பண்ணாங்க, இவங்க வந்து கொடுத்தாங்கன்னா இருக்காரு. இப்ப நம்மால் இன்னைக்கு இருக்கிற விசுவாசி ஒரு கல்லடி வந்துச்சுன்னா போதும், அவர் 3 மாசத்துக்கு என்ன பண்ண மாட்டாரு, சபைக்கு வரமாட்டார். நம்ம விசுவாசிக்கு நேற்று குழந்தை ஒரு பையன் பிறந்திருக்கு, இன்னைக்கு சபைக்கே காணோம் அப்படிங்கிறாங்க. வந்து ஒரு சந்தோஷமா வர வேணாம், வந்து ஆண்டரை துதிக்க வேணாம். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற சந்தோஷம் கூட அவங்களுக்கு இல்லை போல இருக்கு. நம்ம சந்தோஷமாகறோம். எனக்கு சந்தோஷம், என் சபைக்கு என்ன பண்ணிக்கிறான், அவனை சின்னதுலேருந்தே அவனை ட்ரம் அடிக்க வச்சிடலாம். அவங்க அப்பா தான் அடிக்க மாட்டேங்கிறார், யாரையாவது அடிக்க வைக்கலாம், அவனை ட்ரம் அடிக்க வைக்கலாமே, எனக்கு ஒரு சந்தோஷமாகுது. ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைய காலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்தால் போது ஆவி என்ன ஆகி போயிடுது, உடனே ஆவி அணைஞ்சு போகுது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போது ஆவி அணைஞ்சு போகுது. ஒரு சின்ன போராட்டம் வந்தால் போது ஆவி அணைஞ்சு போய் விடுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு துதியும் கனமும் ஸ்தோத்திரம் மகிமையும் உண்டாவது. அடுத்து படிங்களேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். இருங்க, இப்ப இவர் வந்து டிராவல் பண்றாரு. அநேக தரம் என்ன பண்றாரு, டிராவல் பண்றார். அநேக தரம்னா அங்க
இவருடைய ஆவி எப்படி இருந்திருக்கிறது? இவருடைய ஆவி எப்படி இருக்கிறது? போ 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 போ, டிராவல் பண்ணு, போ போ போ. எதை தூக்கிட்டு போயிருப்பார் இவர் அப்போஸ்தலன் இல்லையா? சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போயிருப்பார். எதை சுமந்து கொண்டு போனார்? எனக்கு பின்னாடி சொல்லுங்களேன். சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போகுதல். கரெக்ட். இப்ப சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போய்கிறார். இவருடைய ஆவி அணைஞ்சு போல அநேக பிரயாணம் பண்றார். இப்ப பிரயாணம் போற இடத்துல இவருக்கு என்ன நடக்குது? ஆறுகளால் வந்த மோசம். ஆற்றால் வந்த மோசம்னா ஒரு முறை, ஆறுகளால் வந்த, ஆறுகள் அப்படின்னாலே என்ன? நிறைய ரிவரை கிராஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் ஒவ்வொரு முறையும் ரிவரை கிராஸ் பண்ணும்போது என்ன வந்திருக்கு? ஆறுகளை கடக்கும் போது மோசம் வந்ததுன்னு சொல்ல, மோசங்கள் அப்படின்னா இட்ஸ் a plural, இட்ஸ் a plural. நம்ம ஆளுக்கு ஒரு மோசம் வந்தா போதும், ஒரு முறை அடுத்து ஏரோப்ளைன்ல ஏற மாட்டான். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். ஜூன் மாதம் நான் ஒரு 3 நாள் சிங்கப்பூர் போயிட்டு வரணும். ஒரு ஒர்க் இருக்கு, ஒரு வேலை. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னாச்சு? ஒரு சிங்கப்பூர் ஏர்கிராஃப்ட் டர்புலன்ஸ்னால 6,000 ஃபீட் அந்த காற்று வெற்றிடம், டர்புலன்ஸ் காற்று வெற்றிடம் மேலே போகும்போது காற்று வெற்றிடம் வரும். அப்போ நாங்கள் வரும்போது கூட ஒரு பிளெயின் இந்தோனேஷியாவிலேருந்து வரும்போது தான், இந்தோனேஷியாவிலேருந்து வரும்போதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த காற்று வெற்றிடம் வரும்போது கைன்னு அப்படி இறங்கும். அப்போ சில பேர் பயப்படுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. எல்லாம் எந்த ஏரோப்ளைன்லாம் ஏறினா இறங்குனா தான் உத்தரவாதம். அது வரைக்கும் என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், நடக்கலாம். ஆனால் ஒன்று எங்களுக்கு என்ன தைரியம்னா, நான் வெளிச்சம். நான் யாரு? என் மூலமாக மற்ற ஏரோப்ளைனில் உட்காந்துக்கிறவனுங்களாம் என்ன இருக்குது? வெளிச்சம் இருக்குது. அப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகிறோம், அப்படி தான் நம்ம போகிறோம். இப்போ அது நார்மலாக பிளெயினில் நடக்கும். சில சமயத்தில் வெற்றிடம் வராத போது நல்லாயிருக்கும். வெற்றிடங்கள் வரும்போது அப்படி டமன் என்ன பண்ணோம்? இறங்கும். இப்போ இந்த பிளெயின் 6,000 இறங்கினதுனால மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். மாஸ் இன்ட்டு ஹை ஸ்பீட் 800 கிலோமீட்டர் 900 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அப்போ அது பல டன் விடுது. அப்போ உள்ளுக்குள்ள உட்காந்து நம்மளாம் எவ்வளோ கிலோ இருக்கிறோம்? மனுஷன்லாம் எவ்வளோ இருப்பான்? 70 80, அவ்வளோதான், ஜஸ்ட் கிலோ. அதெல்லாம் டன்னு. வெலாசிட்டி ஹை ஸ்பீடு இல்லையா? அது நம்ம போட்டு பார்க்கும்போது அது 6,000. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் அடுத்த பிளைன் பறந்துட்டு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் தெரியும், அடுத்த 1000 கிலோமீட்டரில் இன்னொருத்தன் பறந்துட்டு இருக்கிறான். இன்னொரு 2000 கிலோமீட்டர் ஹைட்டில், 2000 அடி உயரத்தில் இன்னொரு ஃப்ளைட்டு நிறையா போயிட்டு இருப்பாங்க. இப்படி நம்ம ரோட்டில் நடந்துட்டு இருக்கிறோம், பஸ்ஸுக்கு போகுது. அந்த மாதிரி மேலேயே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உங்களுக்கு தெரியுமா? 12 லட்சம் பேர் எவ்ரி செகண்ட் மேலே பறந்துட்டு இருக்கிறான். எத்தனை லட்சம்? 12 லட்சம் பேர். அவ்வளோ யாருக்கு அவனுக்கு ஒரு ஆல்டிடியூடு கொடுத்துருப்பானுங்க. இந்த ஆல்டிடியூடில் நீ பரோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருப்பாங்க பைலட்டுக்கு. அதில் அவங்க பறந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் எல்லாமே கண்ட்ரோல் பை காடு. மனுஷன் நடப்பான். ஆனால் எல்லாமே யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கு? ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கு. இருக்கிறதுலே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இஸ் நம்பர் 1. அதுலலாம் அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் எதுவுமே நடக்காது. ஆனால் அதுலேயே எத்தனை 6000 கிலோமீட்டர் டர்புலன்ஸ்னால கீழே இறங்கணுன்னு உள்ளே உட்காந்துக்கிறவன் என்ன பண்ணானா? பல்ட்டி அடிச்சு போய் மோதிக்கிறான், அடிச்சுக்கிறான். 2 பேர் செத்து போயிட்டான். 30 பேர்த்துக்கு இன்ஜூரி. உள்ளே அடிச்சுட்டு இருக்கு, ரத்தம் மண்டை ஒழுகிட்டு உள்ள ஏரோப்ளைனில் உட்காந்துட்டு இருக்கான். உடனடியாக ஹாங்காங்கில் அவங்க அங்கே லேண்ட் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கு. உடனே ஒரு பாஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஆமாங்க பாஸ்டர், ஒரு சின்ன வேலை இருக்குது, இன்னொரு 2 நாள். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இப்போ தான் அடிபட்டுச்சு, பார்த்து போயா அப்படிங்கிறார். எப்படி சொல்கிறாரு? ஒரு தடவை என்ன எவனோ அடி வாங்கிக்கிறான், எவனோ பண்ணிக்கிறான். எப்படி போ பார்த்து போ, பயப்படுறாங்க. பார்த்தீங்களா? இப்படி தான் பயம். ஆவி என்ன பண்ணுறது? அப்போ நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? மற்றவர்கள் தூங்குறது போல நான் என்ன பண்ணுறதில்ல, தூங்குறது இல்லை. நம்ம தான் ஏறி உட்காந்தோன்னே ஜெபம் பண்ணுறோமே. அப்புறம் இறங்கணுன்னு என்ன பண்ணுறோம்? சத்தமாக அல்லேலியா போடுறோம். நாங்களும் அப்படி தான். இறங்கணுன்னு லேண்ட் ஆனோன்னா அல்லேலூயா ஹல்லேலூயா சந்தோஷமாக இறங்கி விட்டான் இல்லையா கர்த்தர். நாம் செய்கிறோம். இங்கே இவர் சொல்கிறாரு, ஆறுகளால் அப்போ முதல்ல 6ல் மோசம் வந்த உடனே இவர் ஆவி அணைஞ்சு போச்சா? அணையிலையே. 2வது 6லையும் மோசம் வந்திருக்கு, 3வது 6லையும்
மோசம் வந்திருக்கு, 4வது ஆறுலையும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஆளுக்கு என்ன தெரியுமா, 2 ஆறில் மோசம் தான் போகுது, அடுத்து சர்ச்சிலேயே ஆள் இருக்க மாட்டாங்க. இன்னொரு சபையில் உட்காந்து அல்லேலூயா போட்டிருப்பாங்க. அல்லேலூயா, ஐயோ இந்த சபையில் நம்ம உட்காந்துட்டு இருந்தா போகிற இடத்துலலாம் என்ன வருது, 6ல் ஆவி அணைஞ்சு போச்சு. அப்போ உலகத்தில் வருகிற பிரச்சனைகள் இவங்களோட ஆவி என்ன பண்ணி போடுது, அவிழ்த்து போட்டு விடுகிறது. அடுத்து 6களால் வந்த மோசம், கல்லரால் வந்த. அப்போஸ்தலன் பவுல் கிட்ட போய் எங்க கல்லர்கள் வந்தாங்க, இருந்திருப்பாங்க. கல்லர்களால் என்ன வந்திருக்கிறது, மோசம் வந்திருக்கிறது. அப்புறம் என் சுய ஜனங்களால் வந்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆவி அணைஞ்சு போறதுல ரொம்ப முக்கிய பங்கு எது சொல்லுங்க வகிக்குது, இந்த சுய ஜனம், இந்த சொந்த ஜனம். அல்லேலூயா. ஒரு சொந்தக்காரன் வந்து நீ என்ன பெரிய அந்நிய பாஷையில் பேசுகிற, ஆவியில் பேசுகிற அப்படின்னு ஒன்று ஒரு மாதிரி பார்த்தானா அவன் ஆவி அணைஞ்சே போயிடும். அதோட கதை முடிஞ்சான். அது என்ன ஆவின்னு எனக்கு தெரில. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் உன்னை பார்க்க தான் எப்படி பேசினான். ஆவியானவர் தாங்க பெருசு, சுய ஜனங்களாம் யாரும் கிடையாது, சொந்த ஜனங்க யாரும் கிடையாது. அவங்ககிட்ட பவர் கிடையவே கிடையாது. ஆவியானவர் தான் என்ன இருக்கு, ஆவியானவர் நினைச்சா பெரிய வேலை பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கான், செங்கடல் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ இது 2ஆ பிரியணும். இப்போ ஆவியானவர் காற்று அனுப்புறார். அனுப்பணும்னா 2 என்னாச்சான், 2ஆ பிரிஞ்சு மதில் போல. என்னப்பா ஏங்க தண்ணி யாரா தடுத்து நிறுத்த முடியுமா? 2 மணி நேரம் பெய்கிற மழையை கொஞ்சம் தண்ணி நிறைய வந்துச்சுன்னா நம்ம கவர்மெண்ட்னால என்ன பண்ண முடியல, நிறுத்த முடியல. எடுத்துறான் மைக்ரோஃபோனை. ஆற்றோரங்களில் இருக்கிறவர்கள் ஜாக்கிரதையாக இருந்து வேறு இடத்துக்கு என்ன பண்ணி போகவும், கடந்து இடம் பெயர்ந்து கேம்புக்கு போய்விடவும். உடனே போர்காஸ்ட் கொடுத்துடுறான். இங்க ஆண்டவர் ஆவியானுடைய வல்லமை என்ன தெரியுமா, செங்கடல் முன்பாக நின்று கொண்டிருக்கிறது, யோர்தான் புரண்டு போகிறது. யோர்தானின் காலத்தில், யோசுவாவின் காலத்தில், இந்த காலத்தில் மோசே போகும் பொழுது அங்கே செங்கடல் முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. ஆவியானவர் தன் காற்றை அனுப்புகிறார், காற்றை வீச பண்ணுகிறார், கீழ்காற்றை அனுப்புகிறார். அது போய் அந்த தண்ணிய புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஆற்றை அப்படியே மதில் மாதிரி தடுத்து தூக்கி நிறுத்தது. எந்த வல்லமைங்க உங்களுக்கு வேணும்? அந்த ஆவியானவரை அவிச்சு போடுறீங்க, அதுவா வேண்டான்னு சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் எனக்கு தேவை. ஆமா, ஆவியில நிறைந்து வாழுகிற வாழ்க்கை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. 3:17 படிங்களேன். எதுன்னு கேட்பீங்க. 3:17 எல்லாத்துக்கும் ஞாபகம் வரணும். யார் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். 3:17 எது? பிரசங்கத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம். 3:17 எதை சொல்லுவோம்? 3:17 கர்த்தரே அப்படியா? சொல்லு. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அதான் பிரசங்கத்தை வச்சாலும் கண்டுபிடிக்கிறது இல்லையா? கரெக்ட். பிரவீனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். கொரிந்தியர் எடுங்களா, படிங்க. 3:17 இன்னும் தேடுறீங்களா? கொரிந்தியர்னு சொல்லிட்டேன். அது 1 2 அதையும் சொல்லிடுறீங்களே. வசனத்தை சொல்லிட்டேன், கொரிந்தியர்ன்ட்டேன், 3:17ன்ட்டேன். ஆமா, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எதுக்கு காலையில் 5 மணிக்கு இப்போ பைபிள் படிக்கிறோன்னு புரியுதா? அப்படியாவது பைபிள் படித்தாதான் நமக்கு வசனம் தெரியும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 11:28 என்ன? 18:10 தெரியாது. தடுத்து நிறுத்த முடியல. அடுத்து ஆனா உங்களை தடுத்து நிறுத்ததா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுய ஜனங்களால் வந்த மோசம். ஓகே, சுய ஜனங்களால அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவித்து போடப்படக்கூடாது. அடுத்து அந்நிய ஜனங்கள்.
இப்ப சுய ஜனங்கள் விட்டுருங்க, அடுத்து யாரு? சில பேர் அந்நிய ஜனங்களுக்காக தனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அனுப்பிச்சு போடுறாங்க. ஆண்டவரை அறியாதவர்கள், புறஜாதியார், தெரிந்து கொள்ளாதவர்கள், அவர்களுக்காக ஆவி என்ன பண்ணுகிறது? தைரியமா நிக்கணும். ஹல்லேலூயா. யாக்கோபுல படிக்கிறோம், தைரியத்தையும் கூட்டி வழங்குங்கள். எதை கூட்டி வழங்கணுமா? தைரியத்தை. ஆவில நிறைஞ்ச ஜனங்க தைரியமா எழும்பி நிக்கணும். யாருக்கும் பயப்படக்கூடாது. தைரியமா ஓடணும். தைரியமா வசனங்களை பிரசங்கம் பண்ணணும். தைரியமா தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். தைரியமாக ஓட வேண்டும். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமா தான் ஓடுறார். என்ன வருது? சுய ஜனங்க திட்டுறாங்க, அப்புறம் அந்நிய ஜனங்க திட்டுறாங்க, அப்புறம் ஆறுகள் மோசம் பண்ணுகிறது. அதுக்கு கீழே படிங்களா? பட்டணங்களில் உண்டான சிட்டி சைட். பட்டணங்கள்னா சிட்டி சைட். சிட்டி சைட் நிறைய பிரச்சனை இருக்கு. அப்புறம் இப்ப எங்க போய்கிறாரு இவர்? ஊழியத்துக்கு எங்கெங்கெல்லாம் போய்கிறாரு? இப்ப இதுக்கு வருவோம். ஆவியானவர் இவரை எங்கெங்கே நடத்தி கொண்டு போகிறார்? ஆறுகள் வழியாக நடத்தி கொண்டு போகிறார். அப்புறம் சுய ஜனங்கள் கிட்ட நடத்தி கொண்டு போகிறார். அப்புறம் அந்நிய ஜனங்கள் கிட்ட நடத்தி கொண்டு போகிறார். அப்புறம் பட்டணங்களுக்கு நடத்தி கொண்டு போகிறார். அப்புறம் வனாந்தரத்துக்கு நடத்தி கொண்டு போகிறார். அப்புறம் ஐயோ எங்க நடத்திட்டு போறாரு? இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி ஆவியானவர் கேட்கிறார். நீ ஆவிலே நிறைந்தவனானால் கர்த்தர் உன்னை எங்கே நடத்தி கொண்டு போகிறார்? ஆன்சர் இருக்கா? உங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஒப்பு கொடுத்தல் எப்படி இருக்கிறது? நீங்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற அனுபவம் எப்படி இருக்கிறது? இந்த வருடத்திலே நீ தலைவனாக தலைவியாக மாற உன்னை அர்ப்பணித்திருக்கிறாயே? ஆவியின் வரங்களை செயல்படுத்த அர்ப்பணித்திருக்கிறாயே? ஓரியா ஷாதாராபாரி அந்த ரோகோ. ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். உன்னால சமுத்திரத்தை கிராஸ் பண்ணி போக முடியுமா? நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், சில பேர்த்த இந்தோனேஷியா ஊழியத்துக்கு அனுப்பணும். இங்க இருந்து பிரசங்கம் பண்றது ரெடியாகிறீங்களா போறதுக்கு? நம்ம நாட்டை விட மோசமான நாடுங்க. நல்ல ஊர் தான். உலகத்திலேயே பெரிய முஸ்லீம் நாடு எது? நம்பர் 1 எது? இந்தோனேஷியா. ரொம்ப தங்கம் கிடைக்கிற நாடு இது. 25,000 லேபர்ஸ் வேலை செய்கிறாங்க இந்தோனேஷியாவில் இருக்கிற தங்க சுரங்கத்தில். அதான் இருக்குல்லே நம்பர் 1. அதனால் நிறைய உங்களுக்கு தங்க ஆசைன்னா இந்தோனேஷியாவுக்கு போங்க. சுரங்கத்துக்கிட்டே உங்களுக்கு ஒழுங்கு பண்ணி கொடுக்குறேன். அந்த பிரசங்கம் பண்ணிவிட்டு சாயந்தரம் வரும்போது ஒரு 1/2 கிலோ தங்கத்தை நீங்களே சுரங்கத்துலேருந்து எடுத்து வந்துடுங்க. சமுத்திரங்களில் வந்த மோசங்கள் ஆவியானவர் கேட்கிறார், உன் ஆவி தைரியமாக இருந்ததா? உன் ஆவியானவர் வேலை செஞ்சாரா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் சமுத்திரத்தை தாண்டி போகணும்னா பாஸ்போர்ட் வேணும். என்ன வேணும்? பாஸ்போர்ட் இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை அல்லேலூயா வந்துச்சு? 1 2 3. மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையா? ஊழியத்துக்கு போக முடியாது. எங்க அடுத்த வருஷம் வெக்கேஷன் இந்தோனேஷியா தான் நம்ம சபை. பாஸ்போர்ட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? பாஸ்டர் காசு யாரு கொடுக்குறது? காசு ஆண்டவர். ஊழியன்னு இருந்தால் காசு யாரு கொடுப்பா? ஆண்டவர் கொடுக்க மாட்டார? நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்களே, இந்த கோயம்புத்தூரில் யார் யாரோ ஒரு கூட்டு போகிறாரு, எங்களை கூட்டு போகிறாரு, நாங்கள் கால விசுவாசிகளாக அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் எனக்கு பின்னாடி பேச மாட்டீங்களா? பேசுவீங்க தானே? பேசுவீங்களா? பேச மாட்டேன் பாஸ்டர். ஐயோ வேணாம் வேணாம். எங்க சமுத்திரத்தை தாண்டி போறது? அடுத்து கீழே படிங்களா. அடுத்து கள்ள. சில சமயத்தில் கள்ள சகோதரனா என்னன்னா, அவன் நம்ம கூட நண்பனாக தான் இருப்பான், சகோதரனாக தான் இருப்பான். ஆனால் யோசிக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? எப்போ இவன் தலையில தட்டலாம், எப்போ இவனை கீழே தள்ளலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதான் கள்ள சகோதரன். அடுத்து பிரயாசம். பிரயாசம் இருந்தது, அப்புறம் வருத்தங்கள் இருந்தது. அநேக முறை என்ன பண்ணாராம்? கண் விழித்து பாருங்க. எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? தூக்கத்தை விரும்பாதே தூங்கினால் முடிங்களா? பிச்சைக்காரனாவேன்னு சொல்லுங்க நம்ம லாங்குவேஜ்ல. தூக்கத்தை என்ன பண்ணாதே, விரும்பாதே, தூங்கினால் அதுதான் சத்தமா சொல்லுங்க. பிச்சை தரித்திரனாவாய்.
கண் விழித்திரு அப்பொழுது வசந்த முடிங்க. அது தெரியாதா? பிச்சைக்காரன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அப்படியா இருக்கு? கண் விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். பிரைஸ் தி லார்ட். சும்மாவை எழுதி வச்சுக்கிறாரு. சும்மாவை எழுதி வச்சுக்கிறாரு. வசனம் தேவன் எழுதி வச்சுக்கிறார். தூக்கத்தை என்ன பண்ணாது? விரும்பாதே. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் உண்மையாக நேசிச்சேன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த காலையில் 5 மணி ஜெபம் நடந்துட்டு இருக்கும்போது சில பேர் தூக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவங்க வீட்டை கதவு தட்டி பரம்பெடுத்து பின்னாடி பம்மில் துள்ளி எந்திரிக்கணும். என்ன பிரவீன் சிரிக்கிற? ஹல்லேலூயா. வசனம் அப்படித்தான் சொல்லுது. டேய், நீ பிச்சைக்காரன் ஆயிடுடா. என்ன ஆயிடுவேன் அப்படின்னா என்ன பண்ணோம்? கண் விழித்திரு. ஹல்லேலூயா. கண் எப்படி என்ன பண்ண இருக்கணுமா? விழித்திருக்கணுமா. தூக்கத்தை விரும்பாத, கண் விழித்திரு. அப்ப இவர் சொல்றாரு, இன்னைக்கு சில சமயத்தில் தூக்கம் நிறைய பேரோட ஆவி என்ன பண்ணி போடுது? அவிச்சிருது, அணைச்சு போடுது, அணைத்து போட்டு விடுகிறது. அப்புறம் பசி. நம்மால் பசிச்சா என்ன பண்ண மாட்டாரு? ஜெபம் பண்ண மாட்டார். பசி எடுத்தா என்ன பண்ண மாட்டாரு? ஜெபம் பண்ணார். பசி எடுத்தா சில சமயத்தை உண்மை சோதனை என்ன தெரியுமா? பசி எடுக்கும் போது தான் பிரியாணி வாசம் மூக்குக்கு நிறைய அடிக்கும். அப்பதான் நிறைய ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. அப்படின்னா அதை நான் சொல்ல, அது என்ன இருந்தாலும் பரவாயில்ல, என் பசியில கூட என் ஆவி எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? என் ஆவி அணைஞ்சு போக கூடாது. என் ஆவியில உற்சாகமா இருக்கணும். நான் என் ஆவி பலனுள்ளதாக இருக்க வேண்டும். அடுத்து பசியிலும் தாகத்திலும். எங்கடா டைம் கிடைக்கும் சந்தில் போய் வாங்கி ஒரு கொக்கோ கோலா ஊற்றிட்டு வந்துடக்கூடாது. அப்படியே ஒரு லிம்கா வாங்கி ஊற்றிட்டு வந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாகத்தில் எப்படி இருக்கணுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் இதோ நான் தாகமாக இருக்கிறேன். ஒருத்தன் கசப்பு கலந்த காடியை கொண்டாந்து கொடுத்தான். இந்த கசப்பு கடந்து ஏதோ ஒன்று தண்ணி கிடைக்குது, கசப்போ என்னமோ தொண்டை வந்தது, அவர் குடிச்சாரா? இல்லை. தாகத்திலும் பிதாவின் சித்தத்தை என்ன பண்ணினார்? நிறைவேற்றினார். தாகத்திலும். அப்புறம் அநேக முறை. சில பேருக்கு உபவாசமே பிடிக்காது. உபவாசமே பிடிக்காதவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தத்தையே காணோம். பிடிக்குமா அவங்களுக்கு உபவாசம்? உபவாசம் என்ன இப்போது சில பேருக்கு என்ன பண்ணி போகுது? ஜெயக்குமார் பிரதர் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டார், ஜூன் 1 வரைக்கும் உபவாசிச்சவமே கிடையாது அப்படின்ட்டார். 1 வரைக்கும் எவனும் உபவாசிச்சவன்னு வந்துடாது. இன்னைக்கு பிரசங்கம் பார்த்தா எப்படி இருக்கு? ஆவி அனுப்பிச்சு போட்டீங்களே பிரதர். உபவாசங்களிலும். எங்க சபையில் உபவாசம் இல்லாட்டி பரவாயில்ல, வீட்டில் ஏதாவது உபவாசம் இருந்த ஜெபம் பண்ணுங்களேன். இங்க வந்துதான் கஷ்டமா இருக்கு. அங்கேயாவது ஒரு நாள் உபவாசம் இருந்தால் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு ராத்திரி எனக்கு சாப்பாடு வேண்டாம், இல்லை இன்னைக்கு மதியானம் எனக்கு வேணாம், இன்னைக்கு காலையில் எனக்கு வேணாம், நான் ஜெபம் பண்ணுறேன். நான் வேலை செஞ்சா கூட அந்த இடத்துல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு சாப்பாடு நிறைய பேருடைய ஆவிக்குரிய அனுபவத்தை, ஆவில நிறைந்திருக்கிற அனுபவத்தை என்ன பண்ணி போய் விடுகிறது? குவென்ச் பண்ணி விடுகிறது, அணைத்து போட்டு விடுகிறது. அடுத்து குளிர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த முறை விபிஎஸ் நடக்கும்போது 2 மணி நேரம் கரண்ட் இல்லை. அப்போ நான் யோசித்தேன், எப்போதும் கரண்ட் போகாது, கரெக்டாக அப்போ மட்டும் போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறது தான் ஆண்டவர் அதை பண்ணார். என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் சித்தூருக்கு விபிஎஸ்க்கு வாங்கினா நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப என்கிட்ட ஒரு 10 பேராவது ரொம்ப சூடு. என்னது சொல்லுங்களேன், நீங்கள் சொல்கிறதா சொல்லுங்களேன். என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சூடு தாங்க முடியல. அன்னைக்கு எனக்கு இங்கேயும் தான் சூடு தாங்க முடியல. 2 பேர்த்த கூப்பிட்டு இதை கழட்டு, அப்புறம் இதை கழட்டு. ஆண்டர்கிட்ட யாரும் விளையாட முடியாது. நீ ரொம்ப ஏசி இருக்குன்னு இங்கேயா நடத்துற, அந்த ஏசியே வேலை செய்யாது. உன்னால முடியுமா? ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை தாங்க இவர் சொல்றாரு. உங்கள்கிட்ட எல்லாம் ஏசி மாட்டி இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆல் கம்ஃபர்டபுள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வேலை செய்யாத மாதிரி நான் கரண்ட் அனுப்ப மாட்டேன். நீ ஊழியம் செய்வியா?
இப்போ சூடுன்னு சொல்றியா? ஓ இன்னைக்கு ஏசி இல்லை, இன்னைக்கு ஃபேன் இல்லை, இன்னைக்கு இது இல்லை, விபிஎஸ் இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி மாற்றி வைப்போம், நாளைக்கு மாற்றி வைப்போம். இதுக்கு 2 ஃபோன் கால் வேற வரும், நாளைக்கு கரண்ட் இருக்காது. நீங்க சொல்ற எங்க ஆவி அணைஞ்சு போகாது. ரலிலே சொல்லுங்களேன். எங்க ஆவி என்ன பண்ணாது? அணைஞ்சு போகவே போகாது. குளிரிலும் எல்லாத்திலும். அடுத்து சில பேர் துணி இல்லாட்டி சர்ச்சுக்கு போக மாட்டான். பார்த்துக்கிறீங்களா? எதுலாம் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க? ஐயோ எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லையே, அதனால என்ன பண்ண முடியாது, இன்னைக்கு போவே. இதை நான் போன வாரம் தான் போட்டு போனேன், இந்த வாரம் போடுறதுக்கு என்ன இல்லை எனக்கு. இருக்குதுங்க அந்த மாதிரி கதையெல்லாம் இருக்குதுங்களா பாச? இருக்குது. அதனால தான் சொல்றேன். இவர் எதில் ஆண்டரை துதிச்சாராம்? இவட அணைஞ்சு போகலையா? நிர்வாணத்திலும். அப்புறம் இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் என்ன பண்ணுகிறதா? ஐயோ, போர்டன், ஆத்தும பாரம், சபை பாரம், எல்லா சபையை குறித்த பாரம். அதனால தாங்க அப்போஸ்தலனாகிய பவுல சிறந்த அப்போஸ்தலன் என்று நாம் அழைக்கிறோம். அதனாலதான் சபைகளுக்குள்ள அவருடைய போதனையை நாம கொண்டு வரோம், அவருடைய அனுபவத்தை நாம கொண்டு வரோம். அது தாங்க பெந்தைக்கோஸ்தே அனுபவம். ஹல்லேலூயா. சும்மா 1 வந்தா 2 வந்தாலே போதும், ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும், ஒரு இது வந்தா போதும், இன்னைக்கு எல்லாம் நம்ம ஆவி அணைஞ்சு போகுது. ஒரு ஃபோன் கால் வரட்டுமே, இப்போ பாதி ஆவி அணைஞ்சு போயிடுது. அவர் சொல்றார் இவ்வளவு காரியங்களிலும். அடுத்து படிங்களே தொடர்ந்து, அது கீழே. இவை முதல்ல come on rise up go forward. யோசேப்போடு இருந்தவர், மோசேயோடு இருந்தவர், யோசுவாவோடு இருந்தவர், காலேபோடு இருந்தவர், அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்தவர், சிறைச்சாலையில் இருந்தவர், கலக்கங்களின் நேரத்தில் இருந்தவர், உபத்திரவங்களின் நேரத்தில் இருந்தவர், ஆறுகளின் நடுவில் இருந்தவர், சமுத்திரங்களின் நடுவில் இருந்தவர். அவர் உன்னையும் நடத்த விரும்புகிறார், உன்னை நடத்த விரும்புகிறார். நீ அழிந்து போவதில்லை, நீ அழிந்து போவதில்லை, நீ அழிந்து போவதில்லை. என் கரம் உன்னை நடத்தும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ ரகஷதரபலராதி அந்தரலரபா, ஓ ரியஷதலரதரதரந்தி அனரமா. எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவி அவித்து போடாதீர்கள் என்று இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த போதனைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எப்பேற்பட்ட சூழ்நிலை வழியாக நாங்கள் கடந்து போனாலும், எப்பேற்பட்ட ஜனங்கள் எழுப்பினாலும், எப்பேற்பட்ட நிலைமைகள் நாங்கள் ஓடினாலும், நாங்கள் களைத்து போகாதபடி, மனமுறிவடைவாதபடி, உடைந்து போகாதபடி, தள்ளப்பட்டாலும் அழிந்து போகாதபடி, கீழே விழாதபடி தொடர்ந்து உமக்கென்று எழும்பி நிற்க சபைக்கு கிருபைதார், விசுவாசிகளுக்கு கிருபைதார், சகோதர சகோதரிக்கு கிருபைதார், எங்களுக்கு கிருபைதாரும். இன்னும் உமக்காய் ஓட அணுக்கிறோம். எங்களுடைய ஆவி எப்பொழுதும் ஆண்டவரை எரிந்து கொண்டே இருக்கட்டும் கர்த்தாவே. எங்களுடைய விசுவாசிகளுக்குள் இருக்கிற அந்த தீயானது எரிந்து கொண்டே இருக்கட்டும். வருகிற நாட்களிலே கர்த்தாவே அநேகரை பற்றி பிடிக்கட்டும். அவர் இருக்கிற தெருக்களிலே, வீடுகளிலே, அக்கம் பக்கத்திலே, சொந்த ஜனங்கள் நடுவிலே இந்த தீ பற்றி பிடிக்கட்டும் கர்த்தாவே. ரட்சிப்பின் ஊற்றுகள் புறப்பட்டு போகட்டும். ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்பும். துதிகன மகிமை உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடன் இன்னைக்கு நம் அனைவரோடும் அவர் வருகை வரைக்கும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாமே எங்களை ஒருவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.